கடக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் அற்புதமான மாதமாக அமைய இருக்கிறது. அதாவது 2025 ஆண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் விரைவில் விடை கொடுக்க போகுதுங்க. அடுத்தது நம்மளுடைய பிப்ரவரி மாதம் பிறக்க போகுது. பிப்ரவரி மாதத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த விஷயங்கள்லையுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் கொண்டு எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் புதன் கிரகமும் சூரியன் கிரகமும் பெயர்ச்சி அடையுதுங்க. பிப்ரவரி 4 மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் கும்பராசிக்கும் 26 மீன ராசிக்கும் பிரவேசமாகிறாருங்க. மற்றொரு பெயர்ச்சி சூரியர் பெயர்ச்சி. சூரிய பகவான் பிப்ரவரி 13 கும்பராசிக்குள்ளே பெயர்ச்சி ஆகிறார். சந்திரனுடைய பெயர்ச்சி தினந்தோறும் இருக்குங்க. சந்திர பகவான் சதய நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி மீண்டும் சதய நட்சத்திரத்துக்குள்ளேயே பூரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பெயர்ச்சியை இந்த மாதத்தில் முடிக்கிறாருங்க. அதனால் இந்த மாதத்தில் கிரகநிலையை பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான், மிதுவான் செவ்வாய் வக்கர நிலை, கன்னியில் கேது பகவான், மகர ராசியில் புதாத்திய யோகம், கும்பத்தில் சனி பகவான், மூல திரிகோண ஸ்தானம், மீனத்தில் சுக்கிர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறாருங்க. அந்த வகையில் நம்மளுடைய கடக ராசி அன்பர்களுக்கு நல்ல நல்ல பலனெல்லாம் தரப்போகுதுங்க. உங்களுடைய அலுவலகத்தை பொறுத்தளவில் நிர்வாகம் உங்களுடைய பணிகளுக்கு ரொம்பவே அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்குங்க. அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு பல வழிகளில் ரொம்பவே ஆதரவாக இருக்க போகுது. உங்களுடைய சக பணியாளர்களை பொறுத்தளவில் சிறந்த ஒத்துழைப்பை அளிப்பாங்க. புதிய தொழில் தொடங்க நினைப்பவங்களா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சில சவால்களை கூட சந்திக்க நேரலாம். அதனால் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்குறது ரொம்பவே நல்லது. ஏற்கனவே தொழில் செய்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா லாபம் காண கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியங்க. காதலர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் கவனமாக தான் இருக்கணும். தங்கள் காதல் விவகாரங்களில் 3வது நபர் நுழைக்காதீங்க. கணவன் மனைவி உறவில் சில சச்சரவுகள் கூட எழலாம். எதனால் உங்கள் வாழ்க்கை துணையுடனான அமைதியுடன் அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்பவே அவசியங்க. இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த மாதம் உங்களுடைய நிதிநிலை மேம்பட வாய்ப்பு இருக்குது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வியில் சிறப்பாக செயல்பட இந்த மாதம் ரொம்ப நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். காதலர்களை பொறுத்தளவில் தங்கள் உறவுகளில் வெளிப்புற தாக்கங்களை எதிர்கொள்ளும் போது எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உறவு சார்ந்த முடிவெடுக்கும் போது விவகாரங்களில் 3வது நபரை தலையிடாமல் இருங்க. கணவன் மனைவி உறவுள்ள சில சவால்கள் இருக்கலாம். அதனால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அமைதியாக இருங்க. உணர்வுடனும் அணுகுவது ரொம்பவே விவேகமானது. பழைய உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவுகள் ரொம்பவே இணக்கமாகவும் நிறைவாகவும் இருக்குங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். மாறாக குழந்தைகளுடனான தொடர்புகள் ஓரளவு சவாலானதாக தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவர்களுடைய தொந்தரவான நடத்தைக்கு பொறுமையான அணுகுமுறையை நீங்கள் கையாளணும். அக்கம் பக்கத்தாருடனான உறவை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக ஆக்கணுங்க. நிதிநிலையை பொறுத்தளவில் உங்கள் பொருளாதார சூழலில் ஏற்றம் இருப்பதை இந்த மாதம் நீங்கள் காணலாம். உங்களுடைய பலர் தங்கள் வங்கி இருப்பு கணிசமாக உயர்வதை கூட நீங்கள் காணலாம். முன்பிருந்ததை விட இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்தளவில் ரொம்பவே முன்னேற்றம் அடையும். நிதிநிலையில் இந்த சாதகமான மாற்றம் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தெரியுங்க. அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் நிதி இலக்குகளை அடைவதில் அவர்களும் முக்கிய பங்கு வகிப்பாங்க. உங்கள் அன்புக்குரியவர்களிடமிருந்து வரும் ஊக்குவிப்பு, கவனம் எல்லாமே உங்களுக்கு விவேகமான நிலையை நிதியில் தரப்போகுது. இறுதியில் மிகவும் வளமான நிதி எதிர்காலத்தை வளர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் சமூக நட்பு வட்டாரத்தினுடைய ஆதரவு கூடுதல் நம்பிக்கையையும் உறுதியையும் உங்களுக்கு வழங்க போகுது. உத்தியோகத்தை பொறுத்தளவில் நீங்கள் வளர்ச்சியை காணலாங்க. இந்த மாதம் உங்களுடைய வருமானம் கணிசமாக உயருங்க. சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட போகிறாங்க.
உங்களுடைய மேலதிகாரிகளும் உங்களுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கலாம். சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக ஆதாயம் காணலாம். உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஊடகம் மற்றும் திரைத்துறையில் இருப்பவங்களா இருந்தீங்க அப்படின்னா தங்களுடைய எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வோ அங்கீகாரமோ பெறுறதுக்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அங்கீகாரம் கிடைக்குங்க. சில பின்னடைவுகள் இருக்கும், இருந்தாலும் அதிலேயே இருந்துடாதீங்க, வெற்றி உங்களுக்கு தாங்க. சட்டத்துறையில் இருப்பவங்களா இருந்தீங்க அப்படின்னா தங்களுடைய வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தலாங்க. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க அதிக வருமானம் பெற இந்த மாதம் நல்ல மாதமாக அமையும். நீங்கள் சில சவால்களை கூட சந்தித்த பிறகே வெற்றி காண்பீங்க. உற்பத்தி துறையில் இருப்பவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் கணிசமான முன்னேற்றம் காணலாம். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையில் இருப்பவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் தங்களுடைய நிர்வாகத்தினுடைய ஆதரவை பெறுவீங்க. தொழிலை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்குறதுக்கு இருந்தீங்க அப்படின்னா அதில் பல்வேறு சிரமங்களை சந்திக்க நேரலாம். மற்ற ராசியினரை காட்டிலும் உங்களுக்கு தொழில் நடவடிக்கையில் சில சவால்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயலாற்றணும். குறைந்த அளவில் முதலீடு செய்யுங்க, நஷ்டம் வராமல் இருக்கும். முயற்சிகளில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. சிறிய அளவில் தொடங்குறது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கும், நம்மளுடைய செலவையும் குறைக்குங்க. அதனால் கொஞ்சம் நிலையான வளர்ச்சியையும் எளிதாக்கும். ஏற்கனவே தொழில் செய்பவங்களாக இருந்தீங்க அப்படின்னா பல தடைகளை கூட நீங்கள் சந்திக்க நேரிடலாங்க. இந்த மாதம் லாபம் காண்பது கொஞ்சம் கடினமாக தாங்க இருக்கும். சிறந்த தொழில் உத்திகளை நீங்கள் பின்பற்றினீங்க அப்படிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கலாம். ஏற்ற இறக்கங்களுக்கு எப்போவுமே ஒரு மனுஷன் தயாராக இருக்கணுங்க. அதுதாங்க வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலை எல்லாத்தையுமே அனுசரித்து நடந்துக்கணும். அப்போ தான் ஒரு தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியும். உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இந்த மாதம் பார்த்தோம் அப்படின்னா உடல் மற்றும் மன ஆரோக்கியம் இரண்டுமே ரொம்பவே சிறப்பாக இருக்கலாங்க. குடும்பத்தில் காணப்படக்கூடிய அமைதியான சூழல் உங்களுக்கு மன அமைதியை அளிக்கலாம். இருந்தாலும் அஜீரண கோளாறு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வெளியில் போய் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிடுங்க. இயற்கையான உணவுகளை எடுத்துக்கோங்க. யோகா செய்யுங்க, தியானம் செய்யுங்க. அதெல்லாம் உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்குங்க. உங்களுடைய வேலையில் நல்ல விதமாக ஈடுபட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கொடுக்க இந்த தியானம், இந்த பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு உதவுங்க. அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மாணவர்களை பொறுத்தளவில் உயர்கல்வி மாணவர்கள் மற்றும் ஆரம்ப கல்வி மாணவர்கள் இருவருமே சிறப்பாக கல்வி பயிலுவாங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்போவுமே இருக்குங்க. அதன் காரணமாக மாணவர்கள் சாதனை கூட புரியலாம். வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய மாணவ மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனுகூலமான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. மாணவர்கள் வெளிநாடு செல்வதற்கான விசா கிடைக்க இந்த மாதம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆராய்ச்சித்துறை மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆய்வறிக்கைக்கான ஒப்புதல் இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. உங்களுடைய கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்கணும் அப்படின்னா அங்காரகன் பூஜை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய சுப தேதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11, 17, 23, 26ங்க. இந்த தேதியில் உங்களுக்கான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வெற்றி பெறுங்க. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க. எல்லாமே உங்களுக்கு நன்மையே நடக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.